கடவுளை போல வந்து காப்பாத்தணும். யாரப்பா நீ? நான் ஒரு யானை பாக்கு. என் பேர் சங்கர். காலப்பட்டி சமஸ்தானத்துல நானும் எங்க அப்பாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவரை இறந்துட்டார். மனசுக்கு நிம்மதி இல்லாம இப்படியே புறப்பட்டு வந்து. நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரன். என் பேர் ஏகாம்பரம். நான் இவங்களோட காட்டுக்கு வேட்டையாட வந்தேன். எதிர்பாராம இவங்களை விட்டு பிரிஞ்சு யானை கிட்ட அகப்பட்டுக்கிட்டேன். ஐயா, என்னால ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியலையேன்னு அடிக்கடி வருத்தப்படுது. இப்போ அந்த கவலையும் நீங்க. நான் வர்றேன் ஐயா. இல்ல தம்பி, இன்னைக்கு உங்க கவலை நீங்க போச்சு. ஆனா என் கவலை ஆரம்பமாயிடுச்சு. உங்களுக்கு என்னையா கவலை? எனக்கு 3 வயசுல ஒரு பையன், அவன் காணாம போயிட்டான். உன்னை பார்த்தது எனக்கு அவன் ஞாபகம் இல்லை. கவலைப்படாதீங்க. ஒருத்தர் மேல அனுபவிச்சுட்டா அவங்க இல்லாத போது ஆறுதல் அடையிறது கஷ்டம்தான். ஆனா நீ மட்டும் என் கூடவே இருந்தா என் மனசுக்கு நிச்சயமா ஆறுதல் கிடைக்கும். ஐயா, மறுக்காதே சங்கர். என் உயிரை காப்பாத்துறது போல மகனை பிரிஞ்சு தவிக்கிற என் மனசுக்கு அமைதியையும் நீதான் தரணும். சரி, உங்க இஷ்டம். ஐயா வா. நம்ம எல்லோரும் ஏகாமயமா காப்பாத்திட்டு வராரு. அவரை இன்னைக்கு சங்கர் காப்பாத்தி இருக்கிறாரு. நாம எல்லோரும் சங்கருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்க அண்ணன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ நல்லா இருக்கணும். சங்கர், நீ இந்த வீட்லயே சும்மா இருந்தா போதும். நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஐயா, நான் ஒரு பாட்டாளி. சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. இங்கேயே யானை பார்க்கனா வேலை பார்க்க. உனக்கு இந்த எஸ்டேட்ல பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கேன். உனக்கு இஷ்டப்பட்ட வேலைகளை செய்யலாம். நன்றி. 3 பேரை சாப்பிட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே 20 பேர் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, சும்மா இல்ல கோமாளி. தம்பி, இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையா பேசுவான். எப்பவும் வேடிக்கை தான் பேசிட்டே இருப்பேன். பார்த்தாலே தெரியுது. எனக்கு பார்த்தாலே தெரியுதுங்க. ஆமா, உன் முகத்தை பார்த்த உடனே தெரியுது நீ போக்கிரி பையனு. டேய், அவருக்கு நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி காட்டிட்டு வாடா. இவரு யாருங்க? நான் சொல்றேன் வா தம்பி. அன்னைக்கு நம்ம எஜமான காப்பாத்துல சங்கர் அவர் தான் இப்ப யானு போன வரவா. அந்த வேலைக்கு தகுந்தாரு அவரு தான். ஆமா, இது சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம என்ன வேலை பார்த்துருக்கீங்க? போய் சாப்பிடுங்க. அந்த வேலைக்கு அவனுங்கப்பா. அவன் ஏனே எஜமாண்டா உன் இஷ்டப்படி எந்த வேலை வேணாலும் பாருன்னு சொன்னாரு. நீ என்ன வேலை பார்க்க போற? நான் தான் யானை வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சிரிக்கிற? என்ன கேட்கற நீ? உன் நிலையில இன்னொருத்தனா இருந்தான்னா இந்த எஸ்டேட்ல மேனேஜர் வேற பாக்குறேன்னு சொல்லுவான். இல்ல எஜமானையே ஓய்வு எடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு இவன் கவனிச்சிடும். எல்லாத்தையும் கவனிச்சிடும். நீ எதுக்கு சிரிக்கிறப்பா? உன்னை பார்த்து சிரிக்காம நான் என்ன செய்யறது? என் மூஞ்சி சிரிக்க மாதிரியா இருக்கு? அதுல நமக்கு தெரியாத வேலையோ அல்லது நம்ம தகுதிக்கு மீறின வேலையோ செய்கிறது குருவி தலையிலே பழங்காய் வைக்கிற மாதிரி ஆபத்து. சில நேரத்துல அவமானம் கூட அடைய வேண்டியதா வந்து. அல்ல 1000 இல்ல லட்சத்துல இல்ல இல்ல கோடியிலேயே உன்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் பாக்கல. என்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தா நேரடியா சொல்லு. நல்ல குணங்கள் இருந்தா புகழாத. என்ன புகழ்ச்சி மனுஷனை கெடுத்ததுன்னு நான் பயப்படேன். ஆஹா, என்ன குணம், என்ன மனசு. இப்போதானே சொன்ன புகழ்ச்சி வேண்டாம். கண்டா ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி சரி, என்னென்ன பண்ண சொல்றேன்? ஆமா, போட்டா தானே இந்த உலகத்துல வாழலாம். ஐயோ, நீ எங்க எனக்கு நீ வா போலாம்.
யாரா நீ? நான் யாரா இருந்தா இல்ல, முரண்களை சுடக்கூடாதுன்னு எழுதிருக்கேன், படிக்கல? அண்ணே, கோட்டு சூட்டு போட்டவெல்லாம் படிச்சவன் இல்லைன்னு உடைய கண்டு மயங்காத. என்ன சொன்ன? என்னடா முறைக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, இப்ப படிக்காதவன்னு சொல்லிவிட்டோம், வர கோவம் வந்துருச்சு. இப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேளு. தெரியாது தெரியாது, நாட்டுல ரொம்ப பேர் அப்படி இருக்கான். இதை வச்சுதான் நம்ம வீட்டு பொம்பளைங்களா தலையில சிக்கெடுக்கானு என்ன பயமுறுத்துறானே. அண்ணா, நான் சொல்றத கேளு, மிருகங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு தான் பலம் வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு. யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குது, அது மாமிசமா சாப்பிடுவேன். ஏண்டா டேய் பொடிப்பையா, வேதாந்தமா பேசுற? இல்லண்ணே, வினயமா பேசுறேன், வினயமா. நீங்களும் கிட்டத்தட்ட யானை மாதிரிதான் இருக்கீங்க. நீங்க எதுக்காக மாமிசம் சாப்பிடுறீங்க? டேய் சுந்தரி பசங்களா, மரியாதையா போறீங்களா அல்லது மானச்சத்த மரம் உங்களை சொல்லட்டும்? இப்ப என்ன செய்யறது, என்ன செய்யறது? ஏண்டா யானை இருக்கிற எண்ணத்திலே இவ்வளவு தைரியம் பேசுறீங்க? பொசுக்கி போடுவேன், கவனிச்சுக்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நீ கொண்டு பண்ண, நீ கொண்டு பண்ண, கொண்டு பிரச்சனை மறந்து புரியுது. யாரது? மேகநாதனா? வணக்கங்க. மாப்பா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. என்ன ஆளே மாறி போயிட்டிய? நட கூட ரொம்ப ஸ்டைலா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, மலங்காட்டுல வந்துட்டு இருந்தேன், லைட்டா அடிபட்டது. அப்படியா? வலி ஒண்ணு இல்ல, அடிபட்டுதான். லைட்டா. மலங்காட்டுல எல்லாம் பார்த்து வரக்கூடாதாப்பா, இன்னும் அந்த பழைய முரட்டு பத்தி போகலையே. வணக்கம்மா. அடடே, நீயா? வா தம்பி. உங்க தகப்பனார் இருந்தப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்துட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வேலை அதிகம். என்னப்பா வேலை அதிகம்? நீ கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? எங்க வேலை செய்யற? சொல்றப்பல ஒண்ணும் இல்ல, அப்பப்ப இடத்துக்கு தக்கவாறு வேலையை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தற்சமே சுதந்திரமா தான் இருக்கேன். இதுக்காகப்பா அங்க இங்க வேலை செய்துட்டு இருக்கணும். நம்ம எஸ்டேட்லயே பிசினஸ் சம்பந்தமா வேலைகள்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையப்பா. இங்க இருந்து கவனிச்சுக்கேன். ஏன் யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, சொல்றது உண்மைதான். உங்க எஸ்டேட் உற்பத்தி பெருக்கையும் செல்வ வளத்தையும் பார்க்கும் போது நானும் இங்கிருந்தா லாபமா தான் இருக்கும்.